யோர்தான்ல கால்வை, நீ விலகாதே. யோர்தான் உன்னை கண்டு விலகு. பிரசனத்தோடு முன் செல். ஓ ராகா ஷாகாதா ரபா லேப்ராமா ஹந்தல தேவா ரீகா ஷாதரா. நீ ஏன் இந்த யோர்தானை கண்டு கலங்குகிறாய்? நீ ஏன் இந்த யோர்தானை கண்டு கலங்குகிறாய்? யோர்தான் அல்லவா உன்னை கண்டு கலங்கணும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஆவியானவர் சில உள்ளத்திற்கு பேச வைக்கிறார். நீங்கள் ஏன் யோர்தானை கண்டு கலங்குகிறீர்கள்? ஆமென். கிதியோனை பார்த்து சொன்ன வார்த்தை யாருக்கும் இந்த வார்த்தை ஆவியானவர் சொல்ல ஏவுகிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. நீ மீதியானரை கண்டு கலங்க மாட்டா, மாறாய் நீ மீதியானரை கலங்கடிக்க போகிறா. 2026 உன்னை இந்த ஆண்டு கலங்கடிக்க பண்ணின அநேக சூழ்நிலைகளை நீ கலங்கடிக்க பண்ண, ஓ நீ இருக்கிற பலத்தோட புறப்படு. ரெண்டு கரங்களை உயர்த்து, ரெண்டு கரங்களை ஒரு 2 நிமிஷம். இந்த ஆண்டுல எதுல எல்லாம் ஜெயிக்க முடியலையோ, ஜெயித்த அநேகர் இருக்கிறீர்கள். ஆனா சில காரியங்களை ஆண்டவர் இந்த காரியத்துல தோத்துருவேனோங்கிற ஒரு பயத்துல யாராவது இந்த காரியத்துல தோத்துருவேனோ, ஆண்டவரே தோல்வி வந்துருமாப்பா, தலை குனிஞ்சிருவேனாப்பா, என்னால எழுப்பி நிற்க முடியாதோப்பா, அடுத்த ஆண்டுல எப்படிப்பா நிற்க போகிற, இப்படிப்பட்ட பல கேள்விகளோடு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே, ஆவியானவர் உன்னை பார்த்து தட்டி சொல்ற வார்த்தை, நீ இந்த கூடாரத்துக்குள் வருவதற்கு முன்பாகவே கிதியோனே அவர் இங்க வந்துட்டார். உன்னை பார்க்க வந்திருக்கிறார், உன்னை பார்க்க தான் வந்திருக்கிறார். நீ இங்கு வருவதற்கு முன்பாக, நீ இங்கு கால் வைக்கிறதற்கு முன்பாக அவர் அந்த மரத்தடியில் வந்து உட்கார்ந்தது போல நான் விசுவாசிக்கிறேன். அவர் உங்கள் நடுவில் வந்திருந்துதான் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட புறப்படு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட புறப்படு, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா.